வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு பர்டிகுலர் எபிசோடோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா கிரைம் பேட்ரோல்ல பழைய எபிசோட்லாம் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அதனால 2014ல வெளியான ஒரு எபிசோடோட கதை தான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த எபிசோடு ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆனா நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இதுல வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த எபிசோடோட கதை உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியே எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். எபிசோடு ஸ்டார்டிங் சீனே சைலேஷ்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் முக்கியமான கேரக்டரா இருப்பாரு. இவர் மகாராஷ்டிராவை சேர்ந்தவரா இருப்பாரு. இருந்தாலும் வெளிநாட்டுல வேலைலாம் பார்த்துட்டு வராரு போல. 6 மாசமா இவர் வீட்டுக்கு வந்திருக்க மாட்டாரு. இவரை பார்த்தோன்னு பொண்ணு சந்தோஷப்படுறா. அப்ப வந்துட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் ஓடி வந்து கட்டி பிடிக்கிறா. இவருமே இந்த இடத்துல ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காரு. இவரோட ஒய்ஃப் பேரு மனிஷா அப்படின்றது. ஆனா மனிஷா இவரை பார்த்து பெருசா சந்தோஷம்லாம் பட மாட்டாங்க. என்ன இவர் அதுக்குள்ள வந்துட்டாருன்ற மாதிரி தான் ஒரு பார்வை பாக்குறாங்க. ஏன் இப்படி பாக்குறாங்க அப்படின்றது கிளியரா நமக்கு தெரியல. இவர் ஊர்ல இருந்து வந்திருக்கிறதுனால பொண்ணுக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. பொண்ணுமே பொம்மையெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறா. இது யாருக்கு தெரியுமா? இது அம்மாக்கு. அம்மா கிட்ட நீயே தான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அந்த பொண்ணுமே தந்துடுறா. ஆனா பெருசா இவங்க ஓபன் பண்றதுக்கு ஆர்வம் காட்ட மாட்டாங்க. ஏன் ஓபன் பண்ணாம இருக்க, ஓபன் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்னு ஓபன் பண்ணி பாக்குறாங்க. இவங்க 2 பேர் சேர்ந்து இருக்க மாதிரி போட்டோ தான் தந்திருக்காரு போல. பார்த்தவங்க அந்த போட்டோவை பத்தி பெருசா எதுவும் சொல்ல மாட்டாங்க. இருங்க டீ போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி கிச்சனை நோக்கி போக பாக்குறாங்க. எனக்கு டீனா பிடிக்காது, உனக்கு ஞாபகம் இல்லையான்ற மாதிரி கேக்குறாரு. சாரிங்க நான் மறந்தே போயிட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இவங்களோட கல்யாண போட்டோலாம் இந்த இடத்துல மாட்டி வச்சிருந்திருப்பாங்க. ஆனா இப்ப கல்யாண போட்டோ காணோம். ஏன் போட்டோவெல்லாம் எடுத்துட்டேன்ற மாதிரி கேக்குறாரு. இல்லங்க வீட்டை கிளீன் பண்ண அதனால தான் எடுத்துட்டேன், நான் திரும்பி வச்சிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. எதுக்கு இவ ஒரு மாதிரி சோகமாவே இருக்கா, என்னதான் இவளுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி இவர் பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காரு. நைட்டு மனிஷா இருக்காங்கல்ல, லோஷன்லாம் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இவருமே பக்கத்துல வந்து ரொமான்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. கூட நான் அப்ளை பண்ணி விடுறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இவர் கேட்காம லோஷனை கையில வாங்கிடுறாரு. இப்ப இவங்க கால்ல அப்ளை பண்ணிட்டு இருக்காரு. என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல, போதும்ன்ற மாதிரி சட்டுன்னு இவரை நிறுத்திடுறாங்க. இப்ப கண்ணாடியில இவங்க முகத்தை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப இவர் பின்னாடி வந்து கட்டி பிடிக்கிறாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்ரோச் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, இன்னைக்கு எனக்கு உடம்பு முடியல வேணான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. எதுக்காக இந்த மாதிரி பண்றா, இவளுக்கு என்னதான் ஆச்சுன்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப வேற ஒரு நாள் நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இவருக்கு சமீர்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. அந்த ஃப்ரெண்டு கிட்ட தான் பினான்சியல் அட்வைஸ் எல்லாம் கேட்கறாரு. ஏன்னா ஊர்ல இருந்து கொஞ்சம் காசை ஒய்ஃபுக்கு அனுப்பி சேர்த்து வச்சிருப்பாரு. அது மூலியமா எங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இவர் கேட்டுட்டு இருக்காரு. அப்போ ஒய்ஃப் இவர் பேசுறத கேக்குறாங்க. எங்க நீங்க அனுப்புன காசுலாம் இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா ஒரு இடத்த நான் புக் பண்ணிருக்கேன், சீக்கிரமே அந்த இடம் நமக்கு சொந்தமாயிடும், 7 மாசம் நான் காசை கட்டிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஓஹோ நல்ல முடிவு தான், இடம் வாங்கி போடுறது தான் இன்னைக்கு நிலைமைக்கு நல்லது அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. மொத்தம் 12 மாசம் காசு கட்டணும் போல. அந்த ஒய்ஃப் 7 மாசம் கட்டி வச்சிருக்காங்க. இதுதான் இடம்ன்ற மாதிரி நான் எதையுமே முடிவு பண்ணல, 2-3 இடங்கள் இருக்கு, அதுல எதனாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி ஹஸ்பண்டும் ஏத்துக்கிறாரு. ஹஸ்பண்ட் கிட்ட சேவிங்ஸா கொஞ்சம் காசு இருக்கு போல, அதை வச்சு நம்ம மொத்தமா அந்த இடத்த வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்போ ஒய்ஃபை கிஸ் பண்ணலாம் நினைக்கிறாரு. அதுக்குள்ள பொண்ணு இந்த இடத்துக்கு வந்துடுறா. ரிமோட் ஒர்க் பண்ணலன்ற மாதிரி சொல்றா. பேட்டரி போயிருக்கோம், அம்மா மாத்தி தரேன்ற மாதிரி இவங்களும் பொண்ணை கூட்டு போயிடுறாங்க. இப்ப சைலேஷ் இருக்கார்ல, ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஆப்பிள்லாம் எடுத்துட்டு இருக்காரு. அப்பதான் சமையல் பண்ணிட்டு இருக்க ஒய்ஃபை கவனிக்கிறாரு. மெசேஜ் யாருக்கோ பண்ணிட்டு இருக்காங்க. சிரிச்சு சிரிச்சு பண்ணிட்டு இருக்காங்க. யார்கிட்ட சிரிச்சு சிரிச்சு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி இவர் பார்த்துட்டு இருக்காரு. அவங்க அப்பதான் ஹஸ்பண்ட திரும்பி பாக்குறாங்க. ஹஸ்பண்ட பார்த்தோன்னா சட்டுன்னு போனை வச்சிடுறாங்க. என்ன அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. ஏன் நான் உன்னை பார்க்க கூடாதா, உன்னை பார்க்கறதுக்கு கூட பர்மிஷன் வாங்கணுமான்ற மாதிரி இவரன் கிண்டலா கேட்கறாரு. என் ஒய்ஃபை நான் அப்படிதான் பாப்பேன்ற மாதிரி விளையாட்டா பேச ஆரம்பிக்கிறாரு. சும்மா ஜாலியா தான் பேசுறாரு போல அப்படின்ற மாதிரி இவங்களுமே நினைச்சுக்கிறாங்க. இப்ப மேற்கொண்டு சமையல் வேலையா பார்த்துட்டு இருக்காங்க. இவரும் பக்கத்துல வந்து ரொமான்ஸ் எல்லாம் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. டைம் ஆயிடுச்சுங்க, குழந்தைக்கு பசிக்கும், சீக்கிரமா சாப்பாடு வைக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் சாப்பாடை கொண்டு போறாங்க. எதுக்காக நம்மள அவாய்ட் பண்றா அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. டிவி பார்த்துட்டு இருக்கவர் இப்பதான் வெளியே எந்திரிச்சு வராரு. ஒய்ஃப் இருக்காங்கல்ல, யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருக்காங்க. ஏறக்குறைய 1/2 மணி நேரத்துக்கு மேல போன்ல பேசிட்டு இருக்காங்க. என்ன இவங்க 1/2 மணி நேரத்துக்கு மேல பேசிட்டு இருக்காங்கன்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. அவங்க வர மாதிரி தெரிஞ்சோன்னா இவரும் டிவி பாக்குற மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காரு. ஒய்ஃபும் ஹஸ்பண்ட் இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தாரா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இன்னும் படுக்கலையான்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல தூக்கம் வரலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி பொண்ணு எங்கன்னு கேக்குறாங்க. பொண்ணு ரூம்ல தான் இருப்பான்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, நான் சீக்கிரமா படுக்கிறேன்ற மாதிரி ரூம்க்கு எந்திரிச்சு போயிட்டு இருக்காங்க.
போனை வச்சுட்டே போயிடுறாங்க. போனை வச்சுட்டு போயிருக்கா, போனை எடுத்து பார்க்கலான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. ஒய்ஃப் வராங்களான்னு ஒரு எட்டு பாக்குறாரு. இப்ப போன் எடுத்து கடைசியா யாருக்கு கால் பண்ணிருக்கான்ற மாதிரி பாக்குறாரு. ஒரு நம்பர் தான் இருக்கு, அந்த நம்பரை நோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவரும் இவரோட போனை தேடுறாரு. இவரோட போன் கிடைக்க மாட்டேங்குது. இந்த சமயம் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, பொண்ணை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. இன்னும் தூங்கலியா, படுன்ற மாதிரி படுக்க வச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் போனை விட்டுட்டோன்றது உங்களுக்கு ஞாபகம் வருது. போனை எடுக்கணும்ன்ற மாதிரி கீழே வந்துட்டு இருக்காங்க. இவரும் வேகமா நம்பர்லாம் நோட் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க வந்து ஹஸ்பண்டை பார்த்துட்டாங்கன்னு நம்ம நினைப்போம், ஆனா இவங்க ஹஸ்பண்டை பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா இவர் டிவி பார்க்குற மாதிரி தான் நடிச்சிட்டு இருக்காரு. போன் அதே மாதிரி சோஃபால தான் இருக்கு. போனை எடுத்துட்டு போயிடலான்ற மாதிரி இவங்களும் எடுத்துட்டு போறாங்க. இன்னும் படுக்கலையான்னு திரும்ப கேட்குறாங்க. இல்ல, நான் வாக்கிங் மாதிரி போயிட்டு வர போறேன்ற மாதிரி இவரும் எந்திரிச்சு வெளியே போறாரு. ஏதாவது பார்த்துருப்பாரா அப்படின்ற மாதிரி இவங்க போன் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப வெளியே வந்த ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, அந்த நம்பருக்கு கால் பண்ணலான்ற மாதிரி கால் பண்ணிட்டாரு. யாருன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இது போன் பேசுற கடைன்ற மாதிரி சொல்றாங்க. இது போன் கடையான்னு யோசிக்கிறாரு. சைலேஷும் வாக்கிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. அப்படி வீட்டுக்கு வரும்போது தான் பால் ஊத்துற பையன் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். அவன் இவங்க கிட்ட பாலை தந்துடுறான். பாலாடை கொண்டு வந்திருக்கான் போல, டேஸ்ட் பண்ணி பாருங்கன்ற மாதிரி தரான். இவங்களுமே எடுத்து டேஸ்ட் பண்றாங்க. சூப்பரா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மொத்த பாக்ஸையே நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசுறான். ஒய்ஃபும் சிரிச்சு சிரிச்சு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்க்குற இவருக்கு பயங்கரமா கோவம் வருது. ஒருவேளை இவன் கூட தான் அஃபேர்ல இருக்காளா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்போ ஒய்ஃப் இருக்காங்கல்ல, டெய்லருக்கு கால் பண்ணி பேசுறாங்க. அளவு எடுக்கணும், வீட்டுக்கு வந்துருங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எது அளவு எடுக்கிறதுக்கு வீட்டுக்கு வர போறாங்களா, வரது ஆனா பெண்ணான்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. வந்தா நம்ம கவனிக்கணும்ன்ற மாதிரியும் யோசிக்கிறாரு. இப்போ ஒய்ஃப் சொன்ன டைம் வந்துருது போல. கதவை திறந்தா ஒரு வயசு பையன் தான் வந்திருக்கான். அவன் பயங்கரமா இவங்களை பார்த்து வலியுறான். இப்போ அளவு எடுக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறான். அப்படி அளவு எடுத்துட்டு இருக்கும் போது இவங்க கிட்ட தப்பாலாம் நடந்துக்க ஆரம்பிக்கிறான். இவங்களுமே அதை என்ஜாய் பண்றாங்க. ரெண்டு பேருமே கட்டிலாம் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்தா ஹஸ்பண்ட் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி இவனை துரத்தி விடுறாரு. அதுக்கப்புறம் ஒய்ஃபை நோக்கி கோவமா வந்துட்டு இருக்காரு. இது எல்லாமே இவருக்கு வந்த கனவா இருக்கும். இவர் சட்டுன்னு கனவுல இருந்து முழிக்கிறாரு. அதையே யோசிச்சு படுத்தார்ல, அதனால தான் இந்த மாதிரி தோணி இருக்கு போல. ஒய்ஃப் சொன்ன டைம் வந்துருது. இப்ப போய் பார்க்கணுன்ற மாதிரி இவரும் வேகமா மேல இருந்து கீழே இறங்கி வந்து பாக்குறாரு. பார்த்தா ஒரு வயசான பெரியவர் தான் அளவு எடுக்கிறதுக்காக வந்திருக்காரு. அளவுலாம் எடுத்து முடிச்சிடுறாரு போல. சீக்கிரமா தந்துடுறன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பி போறாரு. என்ன அப்படி பாக்குறீங்கன்ற மாதிரி ஒய்ஃபை கேக்குறாங்க. ஒன்னும் இல்லைன்னு சொல்றாரு. இவருக்கு சமீர்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அவர் தான் பினான்சியல் அட்வைஸ் எல்லாம் கொடுத்திருப்பாரு. அவர் வீட்டுல உட்காந்து தான் இவர் சரக்கு வச்சிட்டு இருக்காரு. சமீரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அளவா குடிங்கன்ற மாதிரி சிக்னல்லயே சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இந்த விஷயத்தை இங்க உட்காந்துட்டு இருக்க சைலேஷும் கவனிச்சிருப்பாரு. அண்ணி உங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து எடுத்த போட்டோவா நிறைய இடத்துல மாட்டி வச்சிருப்பாங்க. இது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. என் வாழ்க்கை தான் இப்ப ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. என் ஒய்ஃபு கிட்ட நெருங்கி போனா என்ன அவாய்ட் பண்ணிட்டு இருக்கா. என் ஒய்ஃபுக்கு என்னதான் ஆச்சுன்றதே எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசுறாரு. என்னன்னு தெரியலன்னா நேரடியாவே கேட்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சமீர் கேட்கிறாரு. அதை தான் நானும் பண்ணலான் இருக்கேன். சீக்கிரமா உனக்கு என்னதான் பிரச்சனைன்றதை கேட்டு பேசிடணும், அப்பதான் ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சமீர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஒய்ஃபுக்கு வேற யார் கூடயாவது அஃபேர் இருக்குமான்ற மாதிரி சந்தேகப்படுறன்ற மாதிரியும் சொல்லிட்டாரு. அதுக்கு சமீர் இருக்கார்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது, நீ தேவையில்லாம ரொம்ப யோசிக்காத, பொறுமையா உட்காந்து பேசுன்னு சொல்லிட்டாரு. இப்ப இவரும் ஒய்ஃபு கிட்டே இன்னைக்கு ஃப்ரீயா பேசலாம் நினைக்கிறாரு. ஆனா ஒய்ஃப் எங்கேயோ கிளம்பிட்டு இருக்காங்க. எங்க கிளம்புற அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. என் ஃப்ரெண்டு ரமா உங்களுக்கு தெரியும்ல, ரமாவை மீட் பண்றதுக்காக தான் போறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி போன்ற மாதிரி அனுப்பிடுறாரு. இவர் நம்பாம இவங்களை ஃபாலோ பண்ணி பின்னாடியே வராரு. உண்மையிலேயே ரமாவை தான் பாக்குறாங்களான்னு பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு. இவங்க சொன்ன மாதிரியே ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க. இப்ப அந்த ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டே உள்ள போயிட்டு இருக்காங்க. நம்ம தான் தேவையில்லாம ஒய்ஃபை சந்தேகப்படுறோம் போல, கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இவரும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. வேற ஒரு நாள் ஒய்ஃபு கோயிலுக்கு போறன்ற மாதிரி தான் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இவர் பூவெல்லாம் கூட வச்சு விடுறாரு. அப்படியே ரொமான்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. எங்க கோயிலுக்கு போக போறேன், இப்ப இந்த விஷயம்லாம் பண்ணக்கூடாது, என்னை விட்டு முதல்ல விலகுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. நான் சீக்கிரமா கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. நான் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன், சீக்கிரமா வந்துருன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப இவங்களுமே ஆட்டோ பிடிச்சி ஒரு இடத்துக்கு வராங்க. இவங்க கோயிலுக்குலாம் வரல, ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்திருக்காங்க. இப்போ ஒரு ரூமோட கதவை தட்டுறாங்க. கதவை திறக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா சமீர் தான். சமீர் நல்லவர் மாதிரிலாம் சைலேஷ் கிட்ட பேசினார்ல, ஆனா அவர் தான் அஃபேர்ல இருக்காரு போல. உள்ள வான்ற மாதிரி இவங்களை ரூம்குள்ள வர வச்சிடுறாரு. இவங்க பெருசா விருப்பப்படாத மாதிரி தான் நின்னுட்டு இருக்காங்க. அவருமே பின்னாடி வந்து கட்டி பிடிக்கிறாரு. ஏன் இப்படி பண்றீங்க, என் ஹஸ்பண்ட் ஊர்ல இருந்து வந்துட்டாரு, இதெல்லாம் தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும், வேணான்ற மாதிரி சொல்றாங்க.
அதெல்லாம் தெரியாது, நீ சொன்னாதானே தெரியும், நீ சொல்லாத அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப மேற்கொண்டு இவங்க கிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்கிறாரு. இவங்க விருப்பமே இல்லாம தான் இவர் கூட இருந்துட்டு இருக்காங்க. வேற ஒரு நாள் சமீர் வீட்டுல சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்ப ஏதோ ஒரு வீடியோ இவருக்கு வருது. என்ன வீடியோன்னு பார்த்தா இவர் ஒன்னா இருந்தாரு பாத்தீங்களா, அதை தான் யாரோ அனுப்பி வச்சிருக்காங்க. ஒய்ஃப் இந்த இடத்துக்கு வந்து என்ன பாக்குறீங்கன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி இவரும் சமாளிச்சிடுறாரு. இப்ப அனுப்பி வச்ச நம்பர்ல இருந்து போன் கால் வருது. இவருமே அட்டன் பண்ணி பேசுறாரு. யாரா நீன்ற மாதிரி கேக்குறாரு. வீடியோவை பாத்தியா, இந்த வீடியோ உன்னோட ஒய்ஃப்க்கு போக கூடாதுன்னு வச்சுக்கோ, எனக்கு நான் கேட்கிற காசு வேணும்ன்ற மாதிரி சொல்றான். சரி நான் தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சமீருமே ஏத்துக்கிறாரு. இந்த இடத்துல மனிஷா இருக்காங்கல்ல, ஹஸ்பண்டுக்கு பரிமாறுற வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க போன்ல அந்த வீடியோ வருது. வீடியோவை பாக்குறவங்க ஷாக் ஆயிடுறாங்க. இதை யாரு வீடியோ எடுத்திருப்பா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. சோ இவங்க இந்த வீடியோவை எடுக்கல போல. இப்பன்னு பார்த்தா ஹஸ்பண்ட் இருக்காருல, என் போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, ஒரு கால் பண்ணோம், போனை தான்ற மாதிரி வாங்கிடுறாரு. பார்த்துட்டா பிரச்சனைன்னு யோசிக்கிறாங்க. ஆனா ஹஸ்பண்ட் கால் மட்டும் தான் பண்றாரு. இந்த போன்ன்ற மாதிரி திரும்பி தந்துடுறாரு. அந்த மர்ம நபர் இருக்கான்ல, சமீரை ஒரு ஹோட்டலுக்கு தான் வர சொல்லியிருக்கான். நான் வந்துட்டேன்ற மாதிரி சமீர் சொல்லிட்டாரு. லாஸ்ட் சீட் இருக்குல்ல, அந்த இடத்துல நீ காசை வச்சுட்டு கிளம்பு, உனக்காக ஒரு டாக்ஸி வெளியே நின்னுட்டு இருக்கோம், அதுல ஏறி கிளம்புன்ற மாதிரி சொல்றான். இவருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் யாரோ காசு எடுக்கிறாங்க. யார் எடுக்கிறான்றத நமக்கு காட்ட மாட்டாங்க. இப்ப வேற ஒரு நாள் ஹோட்டல்ல நடக்கிறத காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த மனிஷாவும் சமீரும் தான் மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. யாரு வீடியோ எடுத்தான்னு இவங்க ரெண்டு பேருக்கும் தெரியல. அவன் அடிக்கடி மிரட்டி காசு வாங்கிட்டு இருக்கான். என்னால இதுக்கு மேல காசு தர முடியாது, நீயும் கொஞ்சம் காசு தான்ற மாதிரி கேக்குறாரு. என்னால முடியாதுன்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து எதர்ச்சியா இந்த இடத்துக்கு சைலேஷ் வந்துடுறாரு. நீங்க ரெண்டு பேர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாரு. எதர்ச்சியா வழியில பார்த்து மீட் பண்ணோம், அதனால தான் பேசிட்டு இருக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன்ற மாதிரி அவரு கிளம்பிடுறாரு. சைலேஷும் இவங்களும் மட்டும் சேர்ந்து சாப்பிடுறாங்க. நைட்டு நேரம் சைலேஷ் இருக்காரு பாத்தீங்களா, லேப்டாப்ல எதையோ பார்த்துட்டு இருக்காரு. எதர்ச்சியா அந்த இடத்துக்கு அந்த ஒய்ஃப் இருக்காங்கல்ல, இவர் என்ன பாக்குறாருன்றத கவனிச்சிடுறாங்க. ஆக்சுவலா சமீரும் இவங்களும் ஒன்னா இருந்தாங்கல்ல, அந்த வீடியோவை தான் பாக்குறாரு. அப்ப இவர் தான் வீடியோ எடுத்திருக்காரு போலன்னு யோசிக்கிறாங்க. அதை பாக்குறவரு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இவர் தான் வீடியோ எடுத்திருக்காரு, அதை வச்சு மிரட்டிட்டு இருக்காரு போல. கிளியரா நமக்கு தெரியல. ஆக்சுவலா சமீர் கிட்ட திரும்பி காசு கேட்டிருக்காங்க போல. சமீர் காசை கொண்டு போயிட்டு இருக்காரு. அப்பதான் இவங்க இருக்காங்கல்ல, என் ஹஸ்பண்ட் தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு போல, ஏன்னா என் ஹஸ்பண்ட் வீடியோவை பார்த்துதான் பார்த்தேன்னு சொல்றாங்க. ஓஹோ, அவன் தான் இதை பண்றானா, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இப்ப அந்த நபர் இருக்கான்ல, ஒரு இடத்துல காசை வச்சுட்டு போக சொல்றான். இவரும் வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. கொஞ்ச நேரத்துல அந்த நபர் இருக்கான்ல, அந்த காசை எடுக்கலான்ற மாதிரி எடுக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கான். அதுக்குள்ள இந்த இடத்துக்கு சமீர் வந்துடுறாரு. வாராஜா மாட்னியான்ற மாதிரி கிண்டல் பண்றாரு. அங்க காசை எடுக்க வந்தது சைலேஷ் தான். ஒய்ஃப் வீடியோ வச்சு இப்படி காசு சம்பாதிக்கிறியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையான்னு சமீர் கேக்குறாரு. நான் எதுக்குடா வெக்க பண்ணோம், எனக்கு இந்த காசெல்லாம் முக்கியமே கிடையாது, உன்னை கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்படுத்துறதுக்காக தான் அடிக்கடி காசை கேட்டுட்டு இருக்கன்ற மாதிரி ஒரு விஷயத்தை ரிவீல் பண்றாரு. ஆக்சுவலா மனிஷா ஒரு பொண்ணை தானே பார்க்க போனாங்க. அதை பார்த்தோன்னா இவரும் கிளம்பலான்னு யோசிச்சிருப்பாரு. அப்படி கிளம்புறதுக்காக நினைக்கும் போதுதான் அந்த இடத்துல சமீரோட பைக்கை பார்த்திருப்பாரு. இவன் பைக் இங்கேயா நின்னுட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தோணி இருக்கும். அதுக்கப்புறம் தான் சமீரை மீட் பண்ண வந்தது இவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஹோட்டல்ல வச்சு இவங்க என்னதான் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிருப்பாரு. அதனால தான் ரெண்டாவது வாட்டி இவங்க ஹோட்டல் ரூமுக்கு போறதுக்கு பிளான் வச்சிருப்பாங்க. அது தெரிஞ்சு இவர் அங்க இருக்க ஒரு பையனை கரெக்ட் பண்ணிடுவாரு. இந்த பெண்ணை மட்டும் அந்த ரூம்ல ஒளிச்சு வச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. நிறைய காசு தந்ததுனால அந்த பையன் பண்ணிருப்பான். அது மூலியமா தான் ஒன்னா இருந்த வீடியோவை எடுத்திருப்பாரு. என் ஒய்ஃபுக்கு விருப்பமே இல்ல, நீ தான் ஃபோர்ஸ் பண்ணி இப்படி பண்ணிருக்கன்ற மாதிரிலாம் கோவப்படுறாரு. உன் ஒய்ஃப் ஏன் கூட மட்டும் ஒன்னா இல்ல, நிறைய பேர் கூட ஒன்னா இருக்கான்ற மாதிரி சமீர் சொல்றாரு. என்னடா சொன்ன அப்படின்ற மாதிரி இவர் கோவப்பட்டு அடிக்கிறாரு. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. சைலேஷ் சமீரை அடிச்சு கீழே தள்ளிடுறாரு. இப்போ ஒரு கட்டி வச்சு மேலேயே ஃபோர்ஸா அடிச்சிட்டு இருக்காரு. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. 2 நாள் கழிச்சு சமீரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. என் ஹஸ்பண்ட் 2 நாளா வீட்டுக்கு வரல, என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, ப்ளீஸ் சார் கண்டுபிடிச்சு தாங்கன்ற மாதிரி டீட்டெயிலாம் சொல்லிட்டு கிளம்புறாங்க. சைலேஷ் தான் ஏதாவது பண்ணிட்டாரா என்னன்னு நமக்கு கிளியரா தெரியல. ஆக்சுவலா இந்த சமீரை மிரட்டதுக்காக சைலேஷ் ஒரு நம்பர் யூஸ் பண்ணார்ல, அந்த நம்பரையும் இவரோட பேர்ல தான் வாங்கியிருப்பாரு. அதனால இவரை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. இதுவும் உங்க நம்பர் தானேன்னு கேக்குறாங்க. ஆமா சார், என் நம்பர் தான், செகண்ட் நம்பரா யூஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சமீர் எதுக்காக உங்களுக்கு கால் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி இவரும் மனிஷாவை பார்த்து கேக்குறாரு. சார், என்ன ரீச் பண்ண முடியாம தான் ஒய்ஃப் நம்பருக்கு கால் பண்ணிருப்பான், எனக்கு தான் அவன் ஃப்ரெண்டுன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. உங்க ஃப்ரெண்டு இறந்து போயிருக்காரு, யாரு காரணம் தெரியுமான்ற மாதிரி கேக்குறாரு. எனக்கு தெரியாதுன்ற மாதிரி சைலேஷ் சொல்றாரு. இப்ப எல்லாருமே கிளம்பிடுறாங்க. இப்ப ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்ட் மேலதான் டவுட் வருது. நீங்க தான் சமீரை மிரட்டினீங்கன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு, சமீரை நீங்க தான் ஏதாவது பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நான்லாம் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி இவர் சொல்றாரு.
இதுக்கப்புறம் நான் சொல்றதை மட்டும் கேட்டு நடந்தா போதுன்ற மாதிரியே மிரட்டுறாரு. ஒரு இடத்துல பாடியை பார்த்து பொதுமக்கள் தகவலை கொடுத்திருப்பாங்க. அந்த இடத்துக்கு இந்த போலீஸும் வந்துடுறாரு. அந்த இடத்துல தான் சமீரோட பாடி கிடைக்குது. ஆக்சுவலா சைலேஷ் அடிச்ச மாதிரி காமிச்சாங்கல்ல, ஒருவேளை சாவடிச்சிட்டாரு போல. இவங்களுக்கு அந்த பாடி கிடைச்சிருது. சமீர் போன் எல்லாம் இவங்க தரவா செக் பண்ணிருப்பாங்க. அப்பதான் இவங்களுக்கு அந்த வீடியோ கிடைச்சிருக்கும். சமீர் அதை அழைச்சிருக்காரு. ஆனா இவங்க ரெட்ரீவ் பண்ணி எடுத்திருக்காங்க. சார், சமீருக்கும் அந்த ஒய்ஃபுக்கும் நடுவுல அஃபேர் போயிருக்கு. இது சைலேஷ்க்கு தெரிய வந்திருக்கு. அதை வச்சு மிரட்டி கொஞ்சம் காசு வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் கதையை முடிச்சிருக்காரு. இதுதான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி, சைலேஷ் அமுக்கலான்ற மாதிரி வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஆனா வீடு உள்பக்கமா டாப்பால் போட்டிருக்கு. ஒய்ஃபு காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்ற மாதிரிலாம் கத்துறாங்க. இதை பார்த்துதான் பொதுமக்கள் வந்திருக்காங்க போல. சரி, நம்ம கதவை தரப்போன்ற மாதிரி இவரும் கதவை உடைச்சு உள்ள வந்துடுறாரு. என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. என் ஹஸ்பண்ட் தான் வெளிப்பக்கமா பூட்டிட்டு போய் என்ன டார்ச்சர் பண்ணாருன்ற மாதிரி சொல்றாங்க. என் ஹஸ்பண்டுக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனைன்னு எதுவுமே தெரியாத மாதிரி கேட்கிறாரு. இவங்களுமே உண்மையை சொல்லிடுறாங்க. எனக்கும் சமீருக்கும் நடுவுல பழக்கம் போயிட்டு இருந்தது. அது என்னோட ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சிருச்சு. அதை வச்சுதான் எங்களை மிரட்டினாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சமீரை உங்க ஹஸ்பண்ட் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்கிறாரு. சார், அதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு சார். ஏன்னா அப்பத்துல இருந்து சமீர் கிட்ட இருந்து எனக்கு காலியே வரலன்ற மாதிரி சொல்றாங்க. அப்பத்துல இருந்து என்னோட ஹஸ்பண்ட் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்ற மாதிரியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கோயிலுக்கு போறேன்னு வெளியே கிளம்பிட்டு இருக்காங்க. நீ ஒன்னும் கோயிலுக்குலாம் போக வேணாம், உன்னோட சாமியே இங்கதான் இருக்கு, நீ என்ன வேண்டிட்டு போன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்க சமீர் கூட ஒன்னா இருந்தது தெரிஞ்சிருச்சுல, அதனால தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. நான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரேன்ற மாதிரி இவங்க கிளம்ப போறாங்க. அதெல்லாம் ஒன்னும் நீ கிளம்ப தேவையில்ல. சூப்பர் மார்க்கெட் நம்பர் இருக்கு பாரு, இந்த நம்பருக்கு என்ன வேணுமோ கால் பண்ணி சொல்லு, அவங்களே வீட்டுக்கு கொண்டு வந்து தந்துருவாங்கன்ற மாதிரி சொல்றாரு. 2 நாளா என்ன பயங்கரமா டார்ச்சர் பண்ணாரு சார். திடீர்னு வெளியே பூட்டிட்டு கிளம்பி போயிட்டாரு. நானும் வந்துருவாருன்னு பொறுத்து போனேன். வர மாதிரியே தெரியல. அதனால தான் கத்த ஆரம்பிச்சிட்டேன். பொதுமக்கள்லாம் வந்துட்டாங்கன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சோ ஹஸ்பண்ட் தான் கொலை பண்ணிருக்காரு. ஹஸ்பண்ட் தலைமறைவா இருக்காருன்னு இவங்க யோசிக்கிறாங்க. கண்டுபிடிச்சிருக்க விஷயத்தை பத்திலாம் அசிஸ்டன்ட் இருக்காருல, இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. சரி, அவனை ரீச் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க, எப்படியாவது பிடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எப்பவுமே போனை வச்சு தானே ரீச் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி இவங்களுமே அவரோட போனை ரீச் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. பார்த்தா அந்த போனு பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போடுற பையன் கிட்ட தான் இருக்கு. வாங்கிட்டு எப்படி இந்த போன் வந்தது, திருடினியா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சார், திருடல, ஒரு நபர் பாவப்பட்டு தந்தாருன்ற மாதிரி சொல்றான். எப்படி தந்தாரு, தெளிவா சொல்லுன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. ஆக்சுவலா இவன் வண்டிக்கு பெட்ரோல்லாம் போட்டுட்டு இருப்பான். அப்ப இவனோட போனு கீழே விழுந்து உடஞ்சிருது. அப்ப டாக்ஸில வந்த ஒரு நபர் இருக்கார்ல, இந்த போன் எக்ஸ்ட்ராவா தான் இருக்கு, இதை வேணா நீ வச்சுக்கோன்ற மாதிரி இந்த பையன் கிட்ட தந்திருப்பாரு. சைலேஷ் கூட போலீஸை குழப்பறதுக்காக இப்படி பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறாங்க. உனக்கு போனை தந்தது இவரா பாருன்ற மாதிரி சைலேஷ் போட்டோவா காட்டுறாங்க. இல்ல சார், எனக்கு தந்தவர் இவர் இல்லைன்ற மாதிரி சொல்றான். அப்ப யார் தந்திருப்பான்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த டாக்ஸியோட நம்பரை பார்க்கலான்ற மாதிரி இவங்களும் சிசிடிவில பாத்துடுறாங்க. அந்த டாக்ஸி டிரைவரை பிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப டிரைவரை இவங்க ஸ்டேஷனுக்கே வர வச்சிடுறாங்க. டாக்ஸில வந்தது இவரா பாருங்கன்ற மாதிரி சைலேஷ் போட்டோவை காட்டுறாங்க. இவர்லாம் இல்ல சார், வேற ஒருத்தர் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவரை திரும்பி பாத்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சைலேஷ் போன சைலேஷ் கிட்ட தானே இருந்திருக்கணும், எப்படி வேற ஒருத்தர் கிட்ட போச்சு, அந்த நபர் யாருன்றதை கண்டுபிடிக்கணும், கொஞ்சம் வேற மாதிரி விசாரிச்சு பாருங்கன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. சரின்ற மாதிரி அசிஸ்டன்ட்டுமே ஏத்துக்கிறாரு. இப்ப அசிஸ்டன்ட் இருக்காரு பாத்தீங்களா, மனிஷா கிட்ட விசாரணை பண்றதுக்காக தான் வந்திருக்காரு. மனிஷாக்கு அருண் ஒரு நபர் கிட்ட இருந்து அடிக்கடி கால் வந்திருக்கு. அதே மாதிரி பிசிஓல இருந்து அடிக்கடி கால் வந்துகிட்டே இருக்கு. எதனால இவ்வளவு கால் வந்திருக்குன்ற மாதிரி கேக்குறாங்க. சார், பிசிஓல இருந்து மேக்சிமம் ராங் கால் தான் சார் வரும்ன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அதே சமயம் அருண்ன்றவர் எனக்கு இடம் வித்தவர் சார், நான் இடத்துக்கான அமௌண்ட்டை மாசம் மாசம் கட்டுவேன், அது ரிலேட்டடா தான் 2 பேருமே பேசுவோன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அருணை கூப்பிட்டு விசாரிப்போன்ற மாதிரி அருணை வர வச்சிடுறாங்க. ஆமா சார், அவங்க ஒரு இடத்த புக் பண்ணாங்க, அதுக்கான காசை தான் தருவாங்க. அதே மாதிரி இடத்த இன்னும் அவங்க முடிவு பண்ணல சார், நான் மாத்தி மாத்தி இடத்த பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பேன்ற மாதிரி சொல்றாரு. சரி, நீங்க கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இவர் அனுப்பி விடுறாங்க. பிசிஓல இருந்து கால் வந்திருக்குல, அது எப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. நான் 7 மாசம் பேமெண்ட் பண்ணிருக்கேன்ற மாதிரி மனிஷா சொல்லியிருப்பாங்க. உண்மையான்ற மாதிரி இவங்க செக் பண்ணி பாக்குறாங்க. உண்மையிலேயே 7 மாசம் அவங்க பேமெண்ட்லாம் பண்ணிருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. அப்போ உண்மையை தான் சொல்லியிருக்காங்க போலன்னு யோசிக்கிறாங்க. எந்த பிசிஓல இருந்து மனிஷாக்கு அடிக்கடி கால் வந்ததோ அந்த இடத்துல இவங்க விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வழியா அருண் இருக்கார்ல, நடந்து போயிட்டு இருக்காரு. நீங்க என்ன இந்த இடத்துல பண்றீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. சார், பக்கத்துல தான் என்னோட ஆபீஸ் இருக்கு சார், ஆபீஸ்க்கு தான் வந்திருக்கன்ற மாதிரி இவர் சொல்றாரு. அப்படியா, கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இந்த அசிஸ்டன்ட் போக சொல்றாரு. அருண் மேல இந்த ஆபீசருக்கு டவுட் வந்துருது போல. இவன் ஆக்டிவிட்டியை நோட் பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. அருண் நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு நபர் இருக்கார்ல, எப்பதான் காசெல்லாம் தருவன்ற மாதிரி கேக்குறாரு.
அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் சிமெண்ட் எல்லாம் விக்கிறவரா இருப்பாரு. அருணா சீக்கிரமா காசு தரேன்ற மாதிரி கிளம்புறாரு. என்ன பேசினாங்கன்றது அசிஸ்டன்ட்டுக்கு தெரியாது இல்ல. அசிஸ்டன்ட் நேரடியா அந்த நபர்கிட்ட கேக்குறாரு, இந்த டைல்ஸ் தான் வேணும்னு சில டைல்ஸ் வாங்கினா, அதே மாதிரி சிமெண்ட் நிறைய வாங்கினா, அதுக்கான காசை இன்னும் தரல சார், அதனால தான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. என்ன மாதிரி டைல்ஸ் கொஞ்சம் காட்டுங்கன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இந்த நபருமே டைல்ஸ் எல்லாம் காட்டுறாரு. ஆக்சுவலா அருண் நிறைய இடத்த காட்டுவார்ல, எந்த இடத்துல இந்த டைல்ஸ் போட்டிருக்காங்கன்ற மாதிரி இவங்க விசாரிக்கிறாங்க. எந்த இடத்துல போட்டிருக்காங்கன்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருது. இப்ப அந்த வீட்டை பார்க்கிறதுக்காக இவங்க வந்துடுறாங்க. அந்த வீட்டை இவங்க சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு இடத்துல புதுசா டைல்ஸ் செட் பண்ணியிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. கண்டிப்பா இந்த இடத்த தோண்டினா ஏதாவது கிடைக்கும்ன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப அந்த டைல்ஸ் எல்லாம் உடச்சிட்டு இவங்களுமே அந்த இடத்த தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தோண்டி பார்த்தவங்க ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அந்த இடத்துல இவங்களுக்கு ஒரு பாடி தான் கிடைக்குது. யாரோட பாடி கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா சைலேஷோட பாடி தான் கிடைக்குது. இந்த விஷயத்த கண்டிப்பா அருண் தான் பண்ணிருப்பான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அருண் தான் இந்த விஷயத்த பண்ணானான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு வழி இருக்குன்னு யோசிக்கிறாங்க. இப்ப நேரா அந்த பெட்ரோல் பங்க்ல வேலை பார்க்குற பையனை பாக்குறதுக்கு வராங்க. இவர் தான் போனை தந்தாரான்னு கேக்குறாங்க. ஆமா சார், இவர் தான் போனை தந்தாரு அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்றான். டாக்ஸி டிரைவர் கிட்டயும் விசாரிக்கிறாங்க. இவரும் ஆமான்ற மாதிரி சொல்றாரு. அப்ப அவன் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான். உடனே அவங்க 2 பேரை லாக் பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. இப்ப அவங்க 2 பேரையும் லாக் பண்ணி உட்கார வச்சிடுறாங்க. ஆக்சுவலா இவங்க 2 பேருக்குள்ளதான் அஃபேர் போயிருக்கு போல. ஒழுங்கா உண்மையை சொல்லுங்கன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன்ற மாதிரி மனிஷாவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மனிஷாக்கு சொந்தமா வீடு வாங்கணும்னு ஆசை இருக்கும். ஹஸ்பண்ட் வெளிநாட்டுல இருந்து காசு அனுப்புறாருல, அது மூலியமா வாங்கலாம்னு நினைக்கிறாங்க. அருண் தான் சுத்தி காமிச்சிட்டு இருக்காரு. இவங்க ஸ்லிப் ஆகி விழ போறாங்க. அருண் தான் பிடிக்கிறாரு. அப்படி பிடிக்கும் போது 2 பேருக்குள்ளேயும் நெருக்கம் ஏற்படுது. அப்படிதான் இவங்க 2 பேருக்குள்ள அஃபேர் ஏற்பட்டிருக்கும். ஹஸ்பண்ட் வெளிநாட்டுல வருஷ கணக்கு இருந்திருக்காரு போல, அதனால தான் இந்த நெருக்கம் ஏற்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா அந்த அருண் இருக்கார்ல, இவங்க கூட ஒன்னா இருக்கிறதுக்காக அடிக்கடி வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு போவாரு போல. இந்த மாதிரி வந்துட்டு போறத சமீர் பாத்துடுறாரு. இதை வச்சே மிரட்டலான்ற மாதிரி இவங்களை மிரட்ட ஆரம்பிச்சிருப்பாரு. என் கூட நீ அட்ஜஸ்ட் பண்ணும், இல்லனா ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லுவாரு. அதனால தான் இவங்க அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கலாம் ஆரம்பிப்பாங்க. விருப்பப்படாம ஒன்னா இருந்தாங்கல்ல, அதுக்கு இதுதான் காரணம். இத பத்தி அருண் கிட்டயும் சொல்லுவாங்க. சமயம் பார்த்து ஏதாவது பண்ணலான்ற மாதிரி அருண் சொல்றாரு. இந்த டைம்ல தான் சைலேஷ் இருக்கார்ல, இவங்க 2 பேரை மிரட்டலாம் ஆரம்பிச்சிருப்பாரு. மிரட்டல் விஷயத்த பண்றது ஹஸ்பண்ட்னு இவங்களுக்கு தெரிஞ்சது இல்ல. அருண் கிட்ட உடனே சொல்லிருப்பாங்க. அருண் இருக்கார்ல, சமீர் கிட்ட சொல்லு, அப்பதான் 2 பேருக்குள்ள சண்டை ஏற்படும், 2 பேருமே செத்துற கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவங்க சொன்னோன்னு அவங்க 2 பேருக்குள்ள சண்டை ஏற்பட்டிருக்கும். அதெல்லாம் தள்ளி இருந்து இந்த அருணை கவனிச்சிட்டு இருந்திருப்பாரு. இந்த சைலேஷ் சமீரை காலி பண்ணிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாரு. ஆனா சமீரை அடிச்சு போட்டுட்டு அவர் கிளம்பிடுவாரு. சமீரை நம்ம காலி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இவர் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சமீர் கதையை முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. சமீர் கதையை முடிச்சதான் அந்த சைலேஷ்ன்ற மாதிரி கொண்டு வந்துடணும். அதே மாதிரி சைலேஷ தலைமறைவா போயிட்டான்ற மாதிரி கொண்டு வந்துடணும். அதுக்கு சைலேஷ நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல மறைக்கணும்ன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அதுக்காக ஒரு பிளானை போடுறாங்க. ஒய்ஃப் நான் இடம் வாங்கியிருக்கேன்னு சொன்னாங்கல்ல, ஹஸ்பண்ட் கிட்ட காட்டுற மாதிரி இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. பரவாயில்ல, வீடு நல்லா தான் இருக்குன்ற மாதிரி இவருமே சொல்லிட்டு இருக்காரு. இவர் ஒரு இடத்துக்கு போக வச்சிடுறாங்க. இவங்க பின்னாடி போகாம சைலண்டா நின்னுட்டு இருக்காங்க. கதவெல்லாம் சாத்திடுறாங்க. அவர் வந்துட்டு இருக்கும் போது மண்டையிலேயே ஒரு போடு போடுறாங்க. அவர் பொத்துனே கீழே விழுந்துடுறாரு. யாருக்கும் தெரியாம இங்கேயே பூசிடணும்ன்ற மாதிரி நினைக்கிறாங்க. இவர் டைல்ஸ் சிமெண்ட்லாம் கேட்டிருப்பாரு. அது மூலியமா இந்த இடத்துலயே புதைச்சிடுறாரு. அதே சமயம் இவங்களை கூட்டு வந்து வீட்டுல லாக் பண்ணிடுறாரு. போலீஸ் வந்து கேட்டா நான் சொல்ற மாதிரி சொல்லுன்ற மாதிரி உங்களுக்கு சொல்லிலாம் தந்திருப்பாரு. சரி, நான் அதே மாதிரி சொல்றேன்ற மாதிரி இவங்க ஏத்திருப்பாங்க. ஹஸ்பண்ட் தான் என்ன டார்ச்சர் பண்ணாரு, ஹஸ்பண்ட் தான் லாக் பண்ணிட்டு போயிட்டாருன்ற மாதிரி இவங்க போய் சொல்லியிருப்பாங்க. ஹஸ்பண்ட் வந்ததுல இருந்து நெருங்க விடாம இருந்தாங்க பாத்தீங்களா, ஹஸ்பண்டை டைவர்ஸ் பண்ணிட்டு முறைப்படி அருணை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பிளான் வச்சிருந்திருப்பாங்க. அதுக்குள்ளதான் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கும். இதை நினைச்சு இவங்களும் பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. குழந்தை எங்கன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். ஆக்சுவலா குழந்தைய சொந்தக்காரங்க வீட்டுல தான் விட்டுருப்பாங்க. இது எல்லாத்தையும் இவங்க அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க பண்ண தப்புக்கான தண்டனை உங்களுக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இதோடயே இந்த கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. சாதாரண கதை மாதிரி தான் இருந்தது. ஆனா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்ததுன்றதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.